பெருமாள் கோயிலில் கருடன் வெளியே இருப்பார், பிள்ளையார் கோயிலில் மூஞ்சூர் வெளியே இருப்பார், முருகன் கோயிலில் மயில் வெளியவும் இருக்கும், முருகனோட கூடவே சந்நிதியிலும் இருக்கும். அவன் 3 விதத்தில் இருப்பான். முருகன் எப்படி அருள் புரிவான்னு பார்க்கணும்னா, அந்த மயிலானது வலது பக்கம் வள்ளியை பார்த்து இப்படி திரும்பி நின்னா அந்த முருகனை நீங்க வழிபட்டா இந்த உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். செஞ்சிரிய கால் விஷால தோகை துங்க அனுகூல தீர பார்வை செம்பொன்மையில் மீதிலே போது வருவாயே. சாமி சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை மட்டும் இப்போ நான் சொன்னேனே, இது திருச்செந்தூர் திருப்புகழில் வரக்கூடிய வார்த்தை. இதை மட்டும் சொன்னால் நீங்கள் சஞ்சலப்படும் போதெல்லாம் முருகன் எங்கேயாவது மறந்துருந்தாலும் மயில் கிளம்புங்க போவோன்னு கூப்பிட்டு வந்து சாமி நம்ம விட்டு விட்டுரும். அருணகிரிநாதர் சொன்னார், இகபர சௌபாகியம் தன்னை இசைவயில் சடாட்சரம் அதனாலே இகபர சௌபாகியம் தன்னை அருள்வாய். இங்க இருக்கிற ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் தான். எதையும் நீங்க கேட்க வேண்டாம், எந்த வேண்டுதலையும் நீங்க சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு மந்திரத்தை உள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த மந்திரம்? ஓம் சரவண பவாய நமஹ. அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொன்னா போதும். இந்த 6 எழுத்து மந்திரத்தை சொன்னா என்ன நடக்கும்னா 6 முகம் வந்து நிற்கும்.